நம்ம மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். இது தாம்பத்திய பிரச்சனைகளுக்கான இயற்கையான மூலிகை தீர்வு. லட்சத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள். இது என்ன ஸ்பெஷாலிட்டினா, இதை பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இப்ப ஏற்பட்ட நல்ல ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு இன்னும் விவரங்கள் தெரியணும் அண்ட் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நீங்க இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க, அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஆக்சுவலா விஜய் அவர்கள் சார்ந்து எல்லாருக்கும் ஒரு எண்ணம் பெருசா இருக்கும்ல, அவர் அப்படிப்பா இப்படி பார்த்ததுன்னு. வருமான வரி செலுத்துறதுலையும் விஜய் அவர்கள் சார்ந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கதான் செய்யுது. ஆனா அதை உடைக்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் இப்ப தொடர்ந்து அரங்கேறிட்டு இருக்குங்க. அது இப்ப கோர்ட்ல திரும்ப விசாரணைக்கு வந்திருக்கு. அது சார்ந்த அப்டேட்டை பார்க்க போறோம். இது கூடவே ஒரு அரசு பள்ளி இங்க தாவைக்காவினர்னு சொல்லிட்டு போய் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா அது பெரிய பிரச்சனையாகி அந்த ஸ்கூலோட தலைமை ஆசிரியர் இருக்காங்களே, அவங்கள வேற பள்ளிக்கு டிரான்ஸ்ஃபரே பண்ணிட்டாங்க. இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கடந்த 2016 to 17 இந்த பிஸ்கல் இயர் இருக்குல்ல, நிதியாண்டு, அந்த வருஷம் விஜய் அவர்களோட வருமான வரி கணக்கு இருக்குல்ல, அது வழக்கம் போல தாக்கல் பண்ணப்படுதுங்க. ஒரு வருஷம் தாக்கல் பண்ற மாதிரி அந்த பிஸ்கலுக்கான இன்கம் டாக்ஸையும் ஃபைல் பண்றாங்க. இதுல ஆண்டு வருமானமா அவர் காண்பிச்ச தொகை எவ்வளவு தெரியுமா? 35,42,91,890 ரூபாய். இதுக்கான மதிப்பீடு இருக்குல்ல, இதை செய்யற வேலையை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நீங்க ஃபைல் பண்ணிட்டீங்க, அது அப்படியே நம்பணும்னு அவசியம் இல்லைல்ல, அதை மதிப்பீடும் பண்ணுவாங்க. ஓகேவா? 2015 ஒரு ரெய்டு நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா அந்த ரெய்டை? அந்த ரெய்டப்ப கைப்பற்றப்பட்ட சில ஆவணங்கள் இருக்குல்ல, அதையும் இவங்க மதிப்பீடு செய்ய ஆரம்பிச்சாங்கன்னு சொன்ன பாருங்க. இந்த ரிப்போர்ட்டை எடுத்து ஒப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒப்பிட ஆரம்பிச்ச அவங்க புலி படத்துக்காக ஒரு 15 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்க வாங்கியிருக்கீங்க சார், யாரும் விஜய் சார் சொல்றாங்க, வாங்கியிருக்கீங்க. இது எதுக்காக நீங்க கணக்குல காட்டல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க கேட்கிற ஒரே காரணத்துக்காக இதுதான் நடந்துச்சு, நாம ஒரு முடிவுக்கு வர முடியாது, கோர்ட்டு சொல்லும். ஓகேவா? சோ கேட்டிருக்காங்க. இதுக்கு பிற்பாடு 2022 வருஷம் ஜூன் 30 இந்த இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. வருமானத்தை மறைச்சது குற்றம்ன்ற மாதிரி சொல்லிட்டு, ஓகேவா, விஜய் அவர்கள் சம்பாதிச்ச பணத்தை சரியா கணக்குல காட்டலன்னு அவங்க சொல்றாங்க. இதுக்காக 1.5 கோடி ரூபாய் நீங்க அபராதம் செலுத்தணும் சார் அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலா 1.5 கோடி ரூபாய் அவருக்கு பெரிய பணம் இல்லை, விஜய் அவர்களுக்கு கட்டிட்டு ஈஸியா போயிடலாமே நீங்க நினைக்கலாம். ஆனா பிளாக் மார்க் எவ்வளவு பெருசா விடும், இது லைஃப் லாங் வரைக்கும் சொல்லி காட்டுவாங்க. புரியுதா? ஓகே. விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஹைகோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன்னு போயிட்டாங்க. இந்த வழக்கு இன்னும் விசாரணை நடந்துட்டு இருக்கு தெரியுமா? இந்த வழக்கு விசாரணை இவ்வளோ நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு இந்த வழக்கு அகைன் விசாரணைக்கு வந்திருக்குங்க. இதுல இன்கம் டாக்ஸ் தரப்புல என்ன வாதத்தை முன் வச்சாங்கன்னா, ஏங்க நாங்க சட்டப்படிதாங்க, இந்த வருமான வரி சட்டம் இருக்குல்ல, அதன்படிதான் விஜய் அவர்களுக்கு அபராதம் விதிச்சோம், அதனால இந்த வழக்கை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு ஐடி சைட்ல கேட்டுக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் விஜய் தரப்புல என்ன வாதம் முன்வைக்கப்பட்டுச்சுன்னா, இந்த உத்தரவை 2019 பிறப்பிச்சிருக்கணும், ஆனா நீங்க எப்ப பிறப்பிச்சிருக்கீங்க? 2022. இதனால இந்த உத்தரவையே ரத்து பண்ணணும்னு விஜய் தரப்புல ஸ்ட்ராங்கா ஒரு ஆர்குமெண்ட்டை முன் வச்சிட்டாங்க. இதுக்கு பிற்பாடு நீதிபதி அவங்க சொல்ல ஒரு விஷயத்த சொல்லணும் பாத்தீங்களா? இதே மாதிரி வழக்கு பிறப்பிச்ச உத்தரவு நகல் இருக்குல்ல, அத விஜய் தரப்பு கோர்ட்ல தாக்கல் பண்ணணும்னு உத்தரவிட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு கோர்ட் கன்வின்ஸ்டு, ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, அவங்க சொல்ற விஷயத்துல கோர்ட் கன்வின்ஸ்டு. ஆனா விஜய் தரப்புக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. சோ அதனாலதான் பொதுவா மேற்கோளிட்ட வழக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஒரு கேஸ் மாதிரி சிமிலரா இன்னொரு கோர்ட்ல இன்னொரு கேஸ் நடந்திருக்கும், அதோட நகல் இருக்கு பாருங்க, தீர்ப்போட நகல். அதை வச்சு நீங்க மேற்கோள் காமிச்சு இப்ப நடந்துட்டு இருக்க வழக்கோட தீர்ப்பை உங்களுக்கு சாதகமா பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப ஏற்பட்ட விஷயம் இருக்கு. இது எல்லாம் பேஸா வச்சுதான் அந்த நகலை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. விசாரணைய அக்டோபர் 10 ஒத்தி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள சமூக வலைதள முழுக்க பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அரசியல் பிரவேசம் மேற்கொள்ள அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டு அடி அடிப்பாங்க பதிவுகள் மூலமா. இப்ப அவர் அறிவிச்சு மக்களை சந்திச்சிட்டு இருக்காரா? இப்ப சமூக வலைதளத்துல போர் கம்மியாவா இருக்கும், ஹெவியா போயிட்டு இருக்குங்க. இந்த கோர்ட்ல இந்த கேஸ் வருதுன்னு தெரிஞ்சதும் வருமான வரி கூட நீங்க மறைக்கிறீங்களே, நீங்க எப்படி மக்களுக்கு நல்லது செய்வீங்க? அது இதுன்னு என்னென்ன சொல்ல முடியல வெளிப்படையா என்னென்ன வார்த்தைகளோ போட்டு வசைப்பாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தாவேக்காவினர் அண்ட் விஜய் சாரோட ரசிகர்கள்லாம், எங்க கோர்ட்டு சொல்லணும், அதை நீங்க எதுக்கு அவசரப்பட்டு முந்திரீங்க, வெயிட் பண்ணுங்கன்னு அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கோல்டு வார் சோசியல் மீடியா முழுக்க பெருசா போயிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில 4 பேர் சரணடைஞ்சிருக்காங்க. அந்த அப்டேட்டையும் கொடுத்துற இது முந்தைய வீடியோல பேசியிருந்தோம். இந்த திருவாரூர்ல விஜய் அவர்கள் பரப்புரை கூட்டத்தில் கலந்துக்க போயிட்டு இருந்தப்ப இந்த கிரேன் உதவியோடு பெரிய மாலை அவங்களுக்கு போட்டாங்க சொன்ன ஞாபகம் இருக்கா? இந்த விஷயம் போலீஸ் தரப்பு ஒரு பெரிய முகசுடிப்பை ஏற்படுத்தி பொதுமக்கள் சார்ந்த பாதுகாப்புக்கே இது பெரிய பங்கம் விளைவிக்கிற மாதிரி இருக்கு, அது எதுன்னு சொல்லிட்டு 4 பேர் மேல வழக்கு பதிவு பண்ணாங்க. இந்த 4 பேர் மேல வழக்கு பதிவு பண்ணாங்க பாத்தீங்களா,
அவங்க சார்ந்த அப்டேட்டே வராமல் இருந்துச்சு, இப்போ வந்துருச்சு, அவங்களும் வந்துட்டாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்ட செயலாளருங்க மதன்னு சொல்லிட்டு, அப்புறம் இந்த கிரேன் எந்திரத்தோட உரிமையாளர் ராஜேஷ்னு சொல்லிட்டு கிரேன் ஓனருக்கும் சேர்த்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கட்சியோட உறுப்பினர்கள் அன்பு, மனு, இப்படி ஒட்டுமொத்தமா 4 பேர். இவங்க திருவாரூர் கோர்ட் இருக்குல்ல, அங்க நேர்ல வந்து சரணடைஞ்சிட்டாங்க. வேற ஆப்ஷன் கிடையாது. இதுக்கப்புறம் ஜாமீன்ல விடுவிக்கப்பட்டாங்க. ஏன்னா சரணடைஞ்சாங்கன்ற செய்தியை போடுறவங்க ஜாமீன்ல வெளியே வந்துட்டாங்கன்ற செய்தியை போட மறந்துடுறாங்களா மறுத்துறாங்களா தெரியல. ரைட்டு, அடுத்த ஒரு அப்டேட் கொடுத்துட்றேன். சனிக்கிழமை ஒரு சனிக்கிழமை வரும்போதும் இவரோட பரப்புரை கூட்டம் சார்ந்த எதிர்பார்ப்புகளை தமிழ்நாட்டில் இப்போ அதிகரிச்சிருக்குல்ல. வர 27ஆம் தேதி சனிக்கிழமை கரூருக்கு கிளம்புறாரு விஜய் அவர்கள். ஆக்சுவலா முன்னாடி போட்டிருந்த பிளான் படி பார்த்தீங்கன்னா கரூர் பயணம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் அந்த பயண திட்டத்தில் மாற்றம் ஏற்படுத்தி கரூரை கொண்டு வந்தாங்க. இதுல இப்ப அனுமதி கோரி இருக்காங்க டிபார்ட்மெண்ட் கிட்ட. வழக்கம் போல சிக்கல். இந்த அனுமதி கிடைக்கும், பட் ஆனா தாவைக்காவினர் கேட்டிருக்காங்களே பர்டிகுலர் இடம் கரூர்ல, அது கிடைக்காத மாதிரி தாங்க தெரியுது. போலீஸ்ல தெளிவா சொல்லிட்டாங்க, ஏங்க மக்கள் ரொம்ப அதிகமா கூடுற இடங்க, நீங்க வேற எதனா இடத்த சொல்லுங்க, நம்ம அதை பத்தி விசாரிச்சுட்டு பார்த்து போங்க அப்படின்னு டிபார்ட்மெண்ட் சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ ஆரம்பிக்கும் போதே லைட்டா இங்க உரசல்ல கொஞ்சம் எதிரொலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆக்சுவலா இதை எதிர்த்து தான் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. ஆனா கோர்ட் பல கேள்விகளை கேட்டு தாவைக்காக ஏங்க எல்லாருக்கும் இது பொது தானங்க, உங்களுக்கு மட்டும் இல்லைன்ற மாதிரி சொல்லி அமைச்சிருந்தாங்க. தமிழக காங்கிரஸோட தலைவரான செல்வ பெருந்தகை அவர்கள் அவர் சொல்லியிருக்க இந்த விஷயம் இருக்குல்ல, இதோட கான்டெக்ட் பாத்தீங்கன்னா, ஏன்பா விஜய் அவர்கள் அப்படி என்னதான் பேச போறாரு, பேசிட்டோம் பாத்துக்கலாம் அப்படி புரிஞ்சுக்கணும். ஆனா இது பயங்கரமா திருத்தி வெளியிடப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதாவது சொன்ன விஷயத்த என்ன, இந்த திமுக காங்கிரஸ் உடஞ்சிடும் போல இருக்க, காங்கிரஸ் தாவைக்கா கை கொத்துறம் போல இருக்க, செல்வ பிறந்தக்கு அதுக்கெல்லாம் ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு பல பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களா பேசுறதுக்கு காரணம் இவர் பேசினதான், அது தெளிவா சொல்லிடுறேன். ஜனநாயக நாட்டுல பிரச்சாரம் பண்ற உரிமை எல்லாருக்கும் இருக்கு, கருத்துரிமை எல்லாருக்குமே இருக்கு. தமிழ்நாடு அரசுக்கு என்னோட வேண்டுகோள்னு சொல்லிட்டு விஜய சுதந்திரமா விட்டுருங்க, பேசட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல என்னங்க உங்களுக்கு பொருள்படுது? அப்ப இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு விஜய சுதந்திரமா விடலையா? இதைதான் சொன்ன பல பேரால அப்படி புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு என்ன பேசுறாரு அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போமே. மத்தியிலயும் மாநிலத்திலையும் நாங்க ஆட்சியில இல்லை, இட் மீன்ஸ் காங்கிரஸ் ஆட்சியில இல்லை, அதனால விஜய் அவர்கள் எங்களை விமர்சிக்க முடியாது அப்படின்னாருங்க. இது ஆக்சுவலா நீண்ட நாளா எழுந்திருந்த ஒரு விமர்சனம். என்னங்க, ஒரு பக்கம் திமுக விமர்சிக்கிறீங்க, அதிமுக சார்ந்தா விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இன்னொரு பக்கம் பாஜகவை விமர்சிக்கிறீங்க, ஆனா காங்கிரஸ் மட்டும் தொடைய மாட்டீங்கன்னு ஒரு விமர்சனம் நினைச்சா தாவைக்க மேல. அதே கேள்வி இவர்கிட்ட போவதை இவர் சொல்லியிருக்காரு, நாங்க மத்தியில் ஆட்சியில் இல்லைல்ல அதனால எங்களை தொடாம விட்டுருக்காரு அப்படின்ட்டு. இதை முழுக்க நம்புறீங்களா மக்கள்? அப்படியே நீங்க, அதாவது ஃபியூச்சர்ல காங்கிரஸ் டிவிக்கு அலையன்ஸ் வராம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நிரந்தரமா இருக்கிறது இப்போதைக்கு, ஃபியூச்சர்ல கைவிட்டு போகிறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அமைச்சர் கே நேரு அவர்கள் இவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்கறாங்க, சார் என்ன தாவைக்கா சந்திப்புக்கு மட்டும் ஃபுல்லா ஏதோ அவ்வளோ கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்களா, அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்களா, அது எதுதோ சொல்றாங்களா சார்னு கேட்கிறப்ப அமைச்சர்கள் நிறுத்தி நிதானமா தெளிவாக பதில கொடுத்தாங்க. திமுக சார்பில் நான் ஒரு கூட்டம் நடத்தணும்னாலும் நான் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து, போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து அனுமதி வாங்கணும். எனக்கு என்ன கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்களோ அதே தான் மற்றவங்களுக்கு விதிக்க போறாங்க. இதுல பாரபட்சம் கிடையாதுங்க. போலீஸ் அனுமதி பெறாம கூட்டம்லாம் நடத்த முடியாதுங்க அப்படின்னு இவர் தெளிவா சொல்லிட்டாரு. இது வரைக்கும் நீங்க பார்த்த அப்டேட்ஸை விட ஒரு படி மேல இருக்க அப்டேட் தான் இந்த விஷயம்னு சொல்லலாம். இது இப்போதைக்கு சைலண்டா இருக்கு. இதுக்கப்புறம் பெரிய விவகாரமா தமிழ்நாட்டில் பேசப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்ன இருக்குன்னா, கரூரோட தென்னிலை பகுதியில் ஒரு அரசு மேல்நிலை பள்ளி ஒன்று செயல்பட்டு இருக்குங்க. இந்த பள்ளியில 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பள்ளிக்கு சில இளைஞர்கள் வராங்க. வந்துட்டு இந்த ஸ்கூலோட தலைமை ஆசிரியர் இருப்பாங்களே, அவங்க பேர் சுஜாதா, அவங்கள பார்த்து பேசுறாங்க. ஏங்க, இது போல நாங்க நிறைய சமூக நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சமூகத்துக்கு தேவையான நிறைய உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த வகையில் நம்ம ஸ்கூலுக்கு எதனா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பள்ளி வளாகம் முழுக்க அசுத்தமா இருக்குல்ல, அதெல்லாம் நாங்கள் சுத்தம் பண்ணி கொடுக்குறோங்க இந்த கேம்பஸ் முழுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த தலைமை ஆசிரியையும் சரி நல்ல விஷயம் தானே பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அனுமதி கொடுத்தாச்சா? இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, பொக்லைன் இயந்திரமா வர வச்சுட்டாங்க. வர வச்சு ப்ராப்பரா அந்த இடத்த சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சுத்தம் பண்றது எல்லாத்தையும் வீடியோ காட்சியா பதிவு பண்ணிட்டாங்க. பதிவு பண்ணிட்டு தாவைக்கா சார்பில் இந்த பள்ளி வளாகம் சுத்தம் செய்யப்பட்டதுன்னு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டாங்க, ரீல்ஸ். இந்த வீடியோட தலைப்பிலேயே பாத்தீங்கன்னா நிர்வாகியோட பேரை சேர்த்து அவங்க போட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா, இது வரைக்கும் நீங்க கேட்ட வரைக்கும் என்ன தோணுது அப்படின்னா, அரசு பள்ளிகள் சுத்தமா இல்லையா அப்படின்னு கேள்வி வருதா? இன்னொரு பக்கம் நம்ம தாவைக்கான்னு சொன்னா பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, அதனால முதல்ல தாவைக்கா பேரை மறைச்சிரும் அப்படின்னு இவங்களே ஏதோ வேலை பார்த்துருக்கிறதா இதுவும் தோணுதில்ல? இவ்வளவு குழப்பங்களும் அந்த வீடியோ கிரியேட் பண்ணி விட்டுருச்சுங்க. ஓகே, இந்த வீடியோ வெளியே ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா சோஷியல் மீடியா முழுக்க எங்க பார்த்தாலும் தாவைக்கா 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 தானே.
வீடியோ ட்ரெண்டிங் ஆனதும் ஆசிரியர் அமைப்புகள் கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நீங்க ஸ்கூலுக்குள்ள போந்த ரீல்ஸ் சர்க்கிள் எடுக்கலாம்னு அப்படி போயிடுச்சு இந்த விஷயம். செல்வமணி இவர்தான் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர். இவரு டைரக்டா கிளம்பி அந்த ஸ்கூலுக்கு போறாரு. அந்த தலைமை ஆசிரியர் சுஜாதா சொன்னல, அவங்க கிட்ட விசாரிக்கிறாரு. அவரு விசாரிச்சு முடிச்ச கையோடு ஒரு விஷயத்த அட்வைஸா கொடுத்துட்டு வராப்ல. எங்க அரசு பள்ளியில இது போல யாராவது செய்யறாங்கன்னா நல்ல விஷயம்தான், ஆனா அனுமதியை ப்ராப்பரா வாங்கணும்னு சொல்லிட்டாரு. சொன்னது மட்டும் இல்லாம சுஜாதா அவர்களை பணியிட மாற்றம் செஞ்சுட்டாங்க, டிரான்ஸ்பர். அவங்க பண்ண குற்றமா சொல்லப்பட்டது அனுமதி கொடுத்தாங்க கிளீன் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்பர். இனி குளித்தல அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில மட்டும்தான் சுஜாதா அவர்களை பார்க்க முடியும். அந்த ஸ்கூலு தான் போறாங்க. இப்போ இந்த நேரத்துல முதலமைச்சர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில பேசியிருந்த விஷயம், இப்ப அரசியல் களத்துல எந்த தலைவர் எங்க பேசினாலும் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அவர் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இப்ப இருக்க அரசியல் சூழலை நீங்க பொருத்தி பார்த்துக்கலாம். கல்வியால பெறப்படுற அறிவு இருக்குல்ல, இத கொச்சப்படுத்த பல பேர் நினைக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணம் நீங்க முன்னேறணும் அப்படின்றது கிடையாது. கவர்ச்சியான சொற்களை சொல்லி அண்டர்லைன் பண்ணிக்கங்க, கவர்ச்சியான சொற்களை சொல்லி பின்னோக்கி இழுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்க நிலவுது. இத சில பேர் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க, பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. யாரை மனதில் வைத்து சொல்கிறார் இது வரைக்கும் எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க. சீமான் அவர்கள் ஆக்சுவலா திமுக வெர்சஸ் நாத்தாக்கான்ற விஷயம் போயிடுச்சு, லிட்டரலா போயிடுச்சு. ஏன்னா செய்தியாளர் சந்திப்புல எங்க நடந்தாலும் சீமான் அவர்கள் முதல்ல முன் வச்சு விமர்சனமா அடுக்கிறது தாவேக்கா சார்ந்துதான். அதுக்கும் செய்தியாளர் கேள்வி கேட்டாங்க, என்ன சார் இது போல தாவேக்கா சார்ந்து அதிகமா டார்கெட் பண்ணி பேசுற மாதிரி இருக்குன்னு. அதுக்கு சீமான் அவர்கள் என்ன சொன்னாங்க, எங்க விமர்சனம் முன் வச்சு அதுக்கு பதில் கொடுக்கணும், அதை விட்டு என்ன எங்க மேல விமர்சனம் வைக்கிறீங்க அப்படிலாம் கேட்க கூடாதுன்னு அவர் ஸ்டைல ஒரு பதில கொடுத்திருக்காப்ல. தொடர்ந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏதோ விஜய் அவர்களை எதிர்த்து நான் போட்டியிட போறேன்னா தகவல் பரவிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமானதுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு அண்ணனா தம்பிக்கு அறிவுரை கொடுத்துட்டு இருக்கேன்ப்பா, இப்ப சரி செஞ்சுக்கல அப்படின்னா வேற அரசியல் கட்சிகள் எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா நாத்தாக்கா சார்ந்து தேர்தல்ல பெருசா போட்டியிட்டு ஜெயிக்கிற வாய்ப்பு வந்து 1-2 சீட்டை பிடிக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்பிக்கை தலைத்தோங்கும். ஆனா அட்வைஸ் கொடுக்கிற இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மள சில விஷயங்கள் அப்படி பண்ணிருக்கணும்னு சொல்ல வர வேற எதுவும் கிடையாது. அரசியல பொதுவான விஷயம் தான், அறிவுரை யாரும் கொடுக்கலாம், தப்பே கிடையாது, நல்ல இடத்துல கொடுப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளே கேட்பாங்க திருப்பி அந்த கேள்வின்னு யோசிச்சிடணும். பிகாஸ் இந்த விஷயத்த அவர் சொன்னதுமே பல பேரும் சோசியல் மீடியா முழுக்க பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைங்க நாத்தாக்கா ஒரு சீட்டாச்சு இதுக்கப்புறம் ஜெயிச்சிருச்சுன்னா இன்னும் நம்பிக்கை எங்களுக்கு பிறக்கும், பட் அதுக்கான ஒரு வெளிச்சமே தெரியாம இருக்குன்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சோ நிறைய பேரோட ஆசை கிட்டத்தட்ட அதுதான். இவ்வளவு வருஷமா அரசியல் களத்துல இருக்காங்க, இவங்க சார்ந்த அங்கீகாரம் தேர்தலில் பார்த்தீங்கன்னா வெற்றியே கிடைக்க மாட்டதில்ல. அந்த விஷயம் இந்த தேர்தலையாச்சு கொஞ்சமாச்சு ஃபுல்ஃபில் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே மக்கள், இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரு வினா இருக்கு. முடிஞ்ச அதுக்கான பதில்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை பயணம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் சரி, அது நடந்து முடிஞ்ச பிற்பாடும் சரி, பஞ்சாயத்துகள் புதுசா கிளம்புதில்ல, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.